நானும் தரணி சாரும் ரொம்ப க்ளோஸ். அதாவது கூத்துப்பட்றையும் தரணியும், கூத்துப்பட்றையும் அப்படி ரொம்ப க்ளோஸ். நாங்கள் ஒரு நாள் சும்மா அப்படி சுற்றுவோம், அப்படிலாம் பண்ணுவோம். அப்போ வந்து எங்களுக்கு நாடகம் வந்து இல்லை, ஒரு மாதம் ரிஹர்சல் போயிருக்கோம். தரணி படம் பண்ணுறாப்புல வா அப்படின்னு மொத்தமாக 6 பேர். அந்த ஆமாம், விமல், நான், பாலா, சாந்தா எல்லாரும் போய் நின்று என்னடா அப்படின்னு, ஒன்றும் இல்லை வேலை இல்லை அப்படின்னு. என்ன பண்ணுவேன், நடிக்கிறேன். டே இதில் என்னடா இருக்கும் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு, இது ஒன்றும் இல்லை ஏங்க ஏதாவது ஒன்று கூப்பிடுங்க அப்படின்னா. சரி வாழ டே அந்த கம்பெனி போட்டுடா, சரி எத்தனை பேரா, 7 பேர் போட்டுக்கிறா. 7 பேர் போட்டு ஒரு அமௌண்ட்டு, அதில் அப்படி தான் வந்தோம். ரோல்லாம் கிடையாது. நாங்கள் அங்கே போயிட்டு விஜய் சார் ஃப்ரெண்டு, அப்படியா நின்னா விஜய் சார் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஷூட்டிங் க்ரௌடை ஒதுக்குறது, அதை பண்ணுறது, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை மாதிரி. ஆமாம், நாங்கள் இப்போ ஜாலியாக ஒரு 35 நாள் வந்து ஒரு ஜாலியாக சுற்றணும். நல்ல சேலத்தை தங்கணும், ஹைதராபாத் போனோம், நல்லா சாப்பிட்டோம், நல்ல வருமானம். நமக்கு வந்து நடிக்க சொல்லும்போது நடிக்கிறது, மித்தபடி அரட்டை அடிக்கிறது, பேசுகிறது ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்.